குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் எண்கணித வித்தகர் பால முருகேஸ்வரர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. எப்பயுமே நம்ம நம்மளுடைய குபேர கலாச அறக்கட்டளையில் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல முறையில் முடிஞ்சால் பரவாயில்ல. இது 29வது கருத்தரங்கமாக இருப்பதால் அருமையாக நடந்தது. இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்த நமது சின்ராஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எண்கணிதம், ராஜநிலை எண்கணிதம். இந்த எண்களுக்கு எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதில் நமக்கு சூனியம் வைக்கக்கூடிய எண்கள், ஒவ்வொரு கருத்தரங்கத்தையும் நம்ம கொஞ்சம் நல்ல எண்கள் கெட்ட எண்கள் இப்படியெல்லாம் கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம வைத்திருக்கக்கூடிய எண்களில் சூனியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த எண்களை நம்ம வச்சுருக்கும் போது அது மாதிரி விஷயங்கள் நடக்கும் என்பதை நம்ம ஆய்வுபூர்வமாக நீங்களே எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய எண்களில் நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். அப்போ எந்த மாதிரி எண்களில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 46, 47, 48, 49 இந்த வரிசையில் வரக்கூடிய எண்கள் எப்படி இருக்குன்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 46 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அங்கே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கும். சார் இது எப்படி சார் நாங்கள் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் கேள்வி கேட்பீங்க. இதை நீங்கள் டோட்டலாகவும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஃபோன் நம்பராக வச்சிங்கனாக்கோ அதில் 10 நம்பர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டோட்டல் வரக்கூடிய நம்பர் 10 நம்பரையும் நம்ம கூட்டி வரக்கூடிய எண்கள் 46 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கே டோட்டல் 46 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே ஒரு எத்தனை வருஷமாக நம்ம வச்சுருக்கோமோ அந்த வருஷத்துலேருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரியே தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கிணத்துல ஒரு கல்லை போட்டால் எப்படி இருக்கும், அது பாடு கிடக்கும். இன்னொரு 10 வருஷம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு தான் இருக்கும், எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு 46 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே தொழில் வளர்ச்சி எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காது. இந்த நம்பரை பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ ஃபோன் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லா இடத்துல வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வராது. அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை அங்கே உருவாக்கும். அடுத்து ஒரு சொத்து ஸ்தானத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதுவே ஒரு குழந்தை ஸ்தானத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த 46 உருவாக்கும். இதுவே ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த சீரியலில் இன்னும் நம்பர்கள் வரல, அதனால் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நம்ம வண்டி நம்பரில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 4 நம்பர்கள் மட்டுமே வரும். அந்த 4 நம்பரில் முதல்ல 46, 46 இந்த எண்கள் யாராவது வச்சுருக்காங்களா நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கு எடுத்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அப்போ 46, 46 அப்படின்ற நம்பர் டோட்டல் 20 வரும். வண்டி வந்த பிறகு நல்லா தான் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த 46 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டியோட ஓனர் முதல் ஓனராக இருந்தால் அவருக்கு இடுப்புக்கு கீழே ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த நம்பர் உருவாக்கும். சரிங்களா? அப்போ இந்த 46 அப்படின்ற நம்பர் நம்ம எந்த இடத்துல வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஏதோ ஒரு 46 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் 10 அது அப்படியே வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வேலை செய்கிறது நம்ம கண்டுக்க மாட்டோம். அப்போ எப்படி நம்ம வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். சார் எனக்கு அது மாதிரியெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க சார், ஆனால் போகும்போது காலில் தட்டி விட்டு காலில் அடி விழுதுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆரம்பம். அப்போ இது மாதிரி இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளும் அடிபடுவதும் இது மாதிரி விஷயங்களை அதிகமாக நடத்தி கொடுக்கும். அப்போ இந்த 46 எந்த இடத்துல வந்தாலும் அது பிரச்சனைக்குரிய நம்பர். அப்போ அது மாதிரி நம்பர்களை நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 47. இப்போ இந்த 47 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். ஒரு இடத்துல உட்கார விடவே விடாது. ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், இந்த 47 இப்போ வண்டி எண்ணில் 47 அப்படின்ற நம்பர் வச்சுருந்தார் அப்படின்னாக்கும் அது உட்கார விடாது, அதிக கிலோமீட்டர் ஓடும், ஒரு இடத்துல நிற்க விடாது. இதுவே 47, 47 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டோட்டல் 22 வந்துடும். ஆனால் இந்த வண்டி வந்த பிறகு ஓடிக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும், அவருடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதிகமாக கோயில் வளத்துக்கு போகிறது, அதிகமாக நம்ம ஒரு கோயில் வளத்துக்கு போகிறது, அடுத்து நம்ம திருமண விசேஷங்களுக்கு போகிறது, இது மாதிரி ஆட்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இந்த எண்கள் அங்கே கொண்டு போய் நம்மளை விடும்.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்போ ஒரு வேலை சம்மந்தமாக நம்ம வந்து மாற்றிக்கும் போது அது நம்மளுக்கு கெயினை கொடுக்கும். அப்போ இந்த 47 அப்படின்ற நம்பர்கள்லாம் நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் வச்சுருந்தோம்னாக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்க வைக்குமே ஒழிய அங்கே வந்து உட்கார விடாது. எந்த அளவுக்கு ஓடுமோ ஓடிட்டு கடைசியாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கே நிறுத்தி வைக்கும். அப்போ அதனால் அந்த 47 அப்படின்ற நம்பர்லாம் சிறப்பில்லாத நம்பர்கள். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 48. இந்த 48 அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போடுவாங்க. நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம். அவங்க வந்து நம்பரை கொடுத்துட்டு நம்பருக்கு என்ன பலன்கள் கேட்டாங்க. அந்த நம்பருக்கு பலன்கள் சொல்லும் போதே ஜாதகமே பார்க்காமே நம்ம வந்து நம்பருக்கு பலன் சொல்லிட்டோம். சொன்ன உடனே எப்படி சார் இப்படியெல்லாம் கரெக்டாக இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் 48. நீங்கள் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போடுவீங்க, ஒன்றுமே அங்கே வந்து நடக்காது, ஜீரோவாக தான் நிற்கும். உண்மைதான் சார், கோடிக்கணக்கில் நாங்கள் திட்டங்கள் போடுறோம், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டோட்டல் 48ம் சரி, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய எண்களில் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 40 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வருது. அப்போ 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் மட்டுமே. அப்போ இதையும் வந்து நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணும்போது அப்போ தொழிலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பெரிய பெரிய திட்டங்கள் கோடிக்கணக்கில் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே அங்கே வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தான் அங்கே வந்து போயிட்டுருக்கும். அப்போ இந்த 48 எந்த இடத்துல வருதோ அங்கே சிறப்பில்லை அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது பெரிய பெரிய திட்டங்களை போட்டு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர்கள் உருவாக்கும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 49. அப்போ இந்த 49 எப்படி என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். அதுவும் நம்மளை வந்து ஒரு இடத்துல உட்கார விடாது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதுவும் இல்லாமல் எதுலையாவது ஏறி, அதாவது ஒரு அடுப்பில் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழலை இந்த நம்பர்கள் நம்மளுக்கு உருவாக்கும். அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னாக்கும் தொழில் ரீதியாக எந்த மாதிரி விஷயங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே எடுத்துடலாம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் 46 அப்படின்ற நம்பர் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கும் தொழில் ரீதியான அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இருக்காது. தொழிலில் வந்து முட்டி மோதி நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே தான் இருப்போமே ஒழிய நம்ம கூட இருக்கிறவங்களாம் எங்கேயோ போய் நிற்பாங்க. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. இதுவும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை தான் நம்மளுக்கு வந்து உருவாக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 48. அப்போ இந்த 48 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் நம்ம திட்டங்கள்லாம் போடுவோம், ஆனால் ஒன்றுமே சிறப்பு இருக்காது. அப்போ இது மாதிரி எண்களை எல்லாம் நம்ம தொழில் ஸ்தானத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி எண்கள் வரக்கூடாது. அப்போ ஒரு ஃபோன் நம்பரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 5 விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த 5 விஷயங்களும் நன்றாக இருந்து, அதுவும் டோட்டல் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும். அப்போ முதல்ல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜாதகர். இரண்டாவது வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே குடும்பம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த 2 எண்கள் நமக்கு பேசும். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கா இல்லை வீழ்ச்சி இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்பரை வச்சே நம்ம எடுத்துடலாம். அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்து. அப்போ சொத்துல பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்றதை ஃபோன் நம்பரை வாங்கி பார்த்தோம்னே உடனே நம்ம சொல்லலாம். பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, வாக்குவாதங்கள் இருக்குது, இல்லை பிரச்சனைகள் சங்கடங்கள் ரொம்ப போயிட்டுருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் அதெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தாராளமாகவே சொல்லலாம் ஃபோன் நம்பரை வச்சு. அடுத்து குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதா, குழந்தைகள் மூலம் ஒரு நன்மை கிடைக்குதா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து எடுத்துடலாம். இதை வந்து இந்த 2 ஜீரோக்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவே வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு திருமணத்துக்காக ரொம்ப பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பார்த்து இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. இதில் 10 வருஷமாக நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கிறோம், ஆனால் பொண்ணே அமைய மாட்டேங்குது சார், என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு ஃபோன் நம்பரை கொடுத்து ஃபோன் போட்டு பேசும்போதே நம்மளே அந்த நம்பரை எடுத்துடுறோம். அப்போ உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கும், ஆமாம் சார் எனக்கு வந்து திருமணம் இன்னும் ஆகலை, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 வருஷமாக வச்சுருக்கேன் சார் அப்படின்றாங்க. அப்போ இது மாதிரி எண்களையெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கும் எப்படி அங்கே வந்து கூடி வரும்? அதாவது ஒரு திருமண தடைகளைத்தானே நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ 2 ஜீரோக்கள் எந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை அங்கே வந்து கொண்டு வரும், அவசியம் கொண்டே வரும். இதை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆய்வுக்கு நீங்கள் வந்து இறங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரிய வரும். இப்போ கடைசியில் 2 ஜீரோக்கெல்லாம் ரொம்ப பேர் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஃபேன்சி நம்பர்னு ரொம்ப பேர் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் தான் அவருக்கு அந்த பிரச்சனைகள் என்னன்றது தெரிய வரும். இப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இதுவே திருமணமாகி குழந்தைகள் எல்லாமே இருக்கும்போது பிற்பகுதியில் வரும்போது கடைசியில் குழந்தைகள் மூலம் அவருக்கு 5 பைசா புரோஜனம் இல்லாமே நம்மளுக்கு போயிடும்.
அப்போ குழந்தைகள் இல்லை அப்படின்னாக்கும் அது வேறு. இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். இதுவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 00 வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும். அதுவே குழந்தையெல்லாம் கிடைச்சிருச்சு சார், நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு கடமைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது குழந்தைகள் மூலம் நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 0வாக தான் நிற்கும். அப்போ இது மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவரவருடைய ஜாதகத்தை வைத்து அவங்கவுங்களுக்கு எந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதை சார்ந்து நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்து பயன்படுத்தணும். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்த பயன்படுத்தக்கூடிய எண் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை கூறிக்கொண்டு இன்னைக்கு இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஏவி பாலா. நன்றி, வணக்கம். எண் கணிதத்தை பற்றி மிக அற்புதமாக பேசிய பால முருகேசர் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.